இந்த கருத்தையே மறுபடி மறுபடி சொல்லணும். சிந்திச்சு பாத்தீங்களா? எதுக்கு இந்த கருத்தை அல்லாஹ் சொல்றாண்டி? எதுக்கு? 100க்கு 100 வீதம் ஒத்த மார்க்கமே இல்ல, கொள்கையே இல்ல, இறைவனே இல்லைன்றான். அவன் கூட வந்து சொல்லுவான் நாஸ்திக, நானும் ஒரு நாள் செத்து போயிருவேன். இந்த திமுக நேத்து அழுகிறாரு. எதுக்கு அழுகிறாரு? பார்த்திருப்பீங்க டிவியில வந்து சொல்றாரு, சுதந்திர கட்சியை பிரிச்சிடானப்பா, என்னால தாங்க இயலாது, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அப்படின்னு கண்ணை துடைக்கிறார். கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு அழுகிறாரோ கட்சி பிரிகிறத நினைச்சு அழுகிறாரோ தெரியல. ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொள்றார்கள். இந்த நாட்டில் பிரதமராக இருந்தவர் என்ன ஏற்றுக்கொள்றாண்டா, நான் சாக போறேன், அறிகுறி தெரியுது, வாய் கோணலா போயிட்டு எனக்குள்ள உள்ள தெரியுது, ஒவ்வொரு நாள் ராத்திரி எனக்கு அந்த வேதனை புரியுது. இப்படி உலகத்தில் எல்லாரும் இந்த மௌத்தை நம்புறார்கள், மறுக்க மாட்டார்கள். 100க்கு 100 வீதம் இது நடக்கும். அப்ப திருமறை ஏன் சொல்லுது? இதுதான் சைக்காலஜி. அல்லாஹ் என்ன பண்றா தெரியுமா? நாம நம்புற ஒரு விஷயத்தை மறுபடி மறுபடி சொல்ல வைப்பது இஸ்லாத்துல உள்ள ஒரு முறை. இது உளவியல் அடிப்படையில் பேசினா தெரிந்த கொண்டே மறுபடி 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 கொடுக்கிற ஸ்ட்ரென்த் ஆகும். எதுக்கு சூரத்துல் ஃபாத்தியா மறுபடி மறுபடி அல்ஹம்து அல்ஹம்து அல்ஹம்து? ஏன் ஒரு நாளைக்கு இத்தனை வாட்டி? ஏன் வேற ஓதுங்களேப்பா. சரி, சுபஹ்ல சூரத்துல் ஃபாத்தியா, லுஹர்ல சூரத்துல் பக்கரா, அஸர்ல ஆல இம்ரான், மக்ரிப்ல நிசா, சூரா யூசுப் இஷாலே, இப்படியா சொன்னான்ல? ஃபர்ஸ்ட்க்கு ஃபாத்தியா, அதுக்கு அப்புறம் மத்தது பாரு. அப்ப திரும்ப திரும்ப சொல்ல வைப்பது அல்லாஹ் வந்து நமக்கு சொல்ல வைக்கிறான். அது ஏன் என்று சொன்னால் எங்க கல்புக்கு மறுபடி மறுபடி அதை ஏத்திட்டே இருக்கணும்.